ஒரு ட்வீட் போட்டாருன்னா, ஒரு வார்த்தை பேசினார்னா இலங்கை வரைக்கும் அது எதிரொலிக்குதுன்னு சொன்னீங்க. பட்ஜெட் பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா மோடி அவர்கள் வரைக்கும் கேட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் வந்து சபாநாயகர் அப்பாவு மாதிரி நடுநடுல கேள்வி கேட்டா இது இன்டர்வியூ மாத்திடலான்னு இல்லை, என்கிட்ட பதில் இருக்கு. முதல் விஷயம், என்னைக்காவது முதல்வரோ பிரதமரோ பட்ஜெட் வாசிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. முதல்வர் வாசிச்சாரு? பட்ஜெட் வாசிக்கிறது இல்ல, பட்ஜெட் கருத்து பார்லிமெண்ட்ல நிதி அமைச்சர் வாசிப்பாங்க. சூப்பர். ஏன் பிரதமரோ முதல்வரோ வாசிக்கல? சார் அது டிபார்ட்மெண்ட் நிதி அமைச்சர் சார். அவ்வளவுதான். இங்க இதுக்குன்னு நாங்க ஒரு ஷேடோ கேபினெட் வச்சிருக்கோம். அன்னைக்கே அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அதுக்கான பதிவையும் பிரஸ் மீட்டையும் கொடுத்துட்டாரு. முதல்வர் தான் பட்ஜெட் வாசிக்கணும்னு கேட்கிற மாதிரி விஜய் அண்ணா சொன்னா தான் கேட்பான் அப்படின்னா ஃபைன். முதல்வர் என்ன கேட்டார் அந்த பட்ஜெட் பத்தி சொல்லுங்க. பட்ஜெட் பத்தி பேசுனீங்களே, 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் பேசுனீங்களா? என்னன்னா எல்லா இடத்துலயும் யார் செஞ்சாலும் அந்தந்த கட்சி ஆட்சி கிளைம் பண்ணிக்கும். தாவே காலம் மட்டும் 1.5 கோடி பேர் கிடையாது, 1.5 கோடி விஜய் சார் மட்டும் தான் பேசணும்ன்றாரு. ஒரு சின்ன திருத்தம், 1.5 கோடி பேரும் விஜய் தான். யார் சொன்னாலும் அது விஜய் சார் சொன்னாலும் போறோம். ஆமா ஆமா. இன்னைக்கே பாருங்க 50,000 ஃபார்ம்ஸ் போயிருக்கு. ஒரு நாள்ல 50,000 பேர் வந்து விருப்ப மனு வாங்கிட்டு போயிருக்காங்க. 234 வேட்பாளர் இருக்குதான்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் இதுதான் பதில்.